உற்சாகமான இரவு வணக்கம். நான் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். எனக்கு தெரிந்த நானும் படித்து அறிந்ததில் நவராத்திரியின் மகிமை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நவராத்திரி நவம் என்றால் 9, நவராத்திரி என்றால் 9 இரவுகள். இந்த 9 இரவுகளில் தவ சிரேஷ்டர்கள், முனிவர்கள், பாமரர் என சைவ தமிழ் உலகம் முழுவதிலும் இருக்கும் சைவ மக்கள் கொண்டாடும் ஒரு சிறப்பான விழாவாக இது இருக்கின்றது. இறைவன் உலகத்தை உண்டாக்க விரும்பிய போது இச்சா சக்தி என்ற சக்தியும், அது எவ்வாறு தோன்றியதென்று அறிந்தபோது ஞான சக்தி தோன்றியதாகவும், பின்னர் கிரியா சக்தியை உலகை படைத்த என்றதாக நவராத்திரி விழாவில் விளக்கப்படுகின்றது. இச்சை என்றால் விருப்பம், ஞானம் என்றால் அறிவு, கிரியா என்றால் ஆக்குதல் என பொருள்படும். நவராத்திரியில் முதல் 3 நாளும் வீரத்தாயான துர்க்கையையும், நடு 3 நாட்களிலும் செல்வத்தாயான இலக்குமியையும், கடை 3 நாட்களிலும் கல்வித்தாயான சரஸ்வதியையும் தொன்று தொட்டு வழிபட்டு வருகின்றார்கள். தனுகரண புவன போகங்களை அறிந்தான் என்பது சிவாகமத்தில் உள்ளுரையாக இருக்கின்றது. கிருத யுகத்தில் முன்னர் காலங்களில் பக்தியில் சிறந்ததொரு அரசன் சுதேசன் என்ற அரசன் இருந்தார். சுதேசனன் ராஜ்யத்தை இழந்தபோது தன் மனைவியுடன் வனத்துக்கு சென்றதாக புராண கதையில் இருக்கின்றது. வனத்துக்கு சென்றபோது அங்கிருசன் என்னும் மிருடி என அழைக்கப்படும் மான் அவன் முன் தோன்றி தானும் தன் ராஜ்யத்தை இழந்து இம்மூன்று சக்திகளையும் மூன்று இரவுகள் வழிபட்டு வந்ததால் தான் மீள தன் ராஜ்யத்தை பெற்றதாகவும், நீயும் அதுபோல உன் ராஜ்யத்தை நீ மீளப் பெறுவதற்கு இம்மூன்று சக்திகளையும் நீ வழிபட மிகவும் சிறந்த ஒன்று கருதப்படும் என்று கூறி அவருக்கு புத்திமதி சொல்லியிருந்தார். அப்பொழுது இந்த சுதேசன் என்ற அரசன் தன் மனைவியுடன் பக்தியாக மும்மூன்று இரவுகளிலும் இச்சக்தியை வழிபட்டதாகவும், அதன் பின்னர் அவர் தனது ராஜ்யத்தை மீளப் பெற்றதாகவும் கதையில் இருக்கிறது. மும்மூன்று இரவுகள் 9 இரவுகளையும் முடிந்து 10வது நாள் விஜயதசமி எனப்படும். இந்த நாளில் ஆயுதங்களை முன்னர் காலத்தில் அவர் வைத்து வழிபட்டதால் திரும்பி பெற்றதாகத்தான் வரலாற்றில் கூறுகின்றது. ஆனால் நவராத்திரியில் துர்காதேவி மகாசுரனுடன் போர் புரிந்து 8 நாட்கள் புரிந்த போது 9வது நாள் போரின் போது மகாசுரனை வதம் செய்ததாகவும், இது நவமியில் நிகழ்ந்ததாகவும், மறுநாள் தசமி தேவர்கள் வெற்றிலை வைத்து ஆயுத பூசை செய்து கொண்டாடியபடியால் தான் விஜயதசமி என்ற ஒரு வழங்கலாக வந்திருந்ததாகவும் கதையில் சொல்லப்படுகின்றது. இவ்விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. வீடுகளில், ஆலயங்களில், அலுவலகங்களில் கும்ப நவதானியங்கள் வைத்தும் கொண்டாடுகிறார்கள். பாடசாலை அலுவலகங்களில் விஜயதசமியை சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். விஜயதசமி அன்று வன்னி மரத்துடன் கூடிய வாளை வெட்டுவது வழமையாக இருந்தது. பண்டாசுரன் தேவி போர் புரிந்து செய்து அவனை அழிக்க முடியாமல் சிவபெருமானிடம் வழிபட்டு விஜயதசமியில் போர் செய்யும் போது அவன் வன்னி மரத்தில் ஒளிந்ததாக கதையில் இருக்கிறது. தேவி வன்னி மரத்தை சங்கரித்து அவனை சங்காரம் செய்ததனால் அசுரனை சங்கரித்த நேரம் மாலை வேளையாக இருந்தபடியினால் செங்க பொழுதில்தான் இது நடந்ததாகவும், இதை ஞாபகப்படுத்தும் முகமாகத்தான் கோயில்களில் வாழை வெட்டு நடைபெற்று வருகின்றது. அந்த 10வது நாள் பாடசாலைகளில், கோயில்களில் தற்பொழுது 7 தொடக்கி ஒரு வழக்கம் அன்று தொட்டு இருந்து வருகின்றது.
பாடசாலை காலங்களில் சிறுவர்களாகிய இருக்கும் பொழுது பாடசாலை அதிபர் பிள்ளைகளையும் வரிசையாக கூப்பிட்டு ஏடு தொடக்கி அரிச்சுவடியை அதை பரிசாக வழங்குவது காலம் காலமாக நாம் அறிந்தது. ஆனால் இவ்வருடம் 11 நாட்கள் நவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. மூன்று இரவுகளிலும் நவராத்திரியில் 3 சக்திகளையும் வழிபட்டு 10வது நாள் எந்த பிடித்த சக்தியாய் இருந்தாலும் நீங்கள் அதை வழிபடலாம். 11வது நாள் விஜயதசமி அன்று உங்களால் முடிந்த இதில் பாடசாலைகளில் செய்வது போல பாடசாலையில் நாம் முன்னைய காலங்களில் எல்லாம் எமது பாடசாலையில் படிக்கும் பொழுது எமது புத்தகங்களை வாங்கி வரிசையாக வைத்து சரஸ்வதி தேவிக்கு முன் அதை வைத்து வழிபட்டு அதை நாங்கள் மீளப் பெறுவோம். என்னன்னா நமக்கு படிப்பு அது தருவதனால் அதை வணங்குவது காலகாலமாக வளர்ந்து வருகிறது. இங்கு 10வது நாள் உங்களால் முடிந்தளவு நீங்கள் சில குடும்பங்களில் இருக்கும் சைவ மக்கள் 9, 10 நாட்களும் தம்மால் முடிந்தளவு ஏதாவது ஒரு சிறிய நைவேத்தியமாக வைத்து அதனை வழிபடுகிறார்கள். 10வது நாள் சக்தி எல்லோருக்கும் பொதுவாக தமக்கு பிடித்த உணவு பண்டங்களை செய்து அதை வழிபட்டு எல்லோருக்கும் வழிபட்டு வருவதனால் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அதுபோல சிறுவர்கள், இளையவர்கள், பெரியவர்கள் நீங்கள் உங்களது வீடுகளில் சைவ மக்களாகிய என்று இல்லாமல் நீங்களும் இம்மூன்று சக்திகளையும் வழிபட்டு வந்தீர்களா இருந்தால் நீங்களும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இன்றைய தினம் இந்த பாமுகத்தில் இந்த சரஸ்வதி பூஜை விழா இன்றைய தினம் கொண்டாடப்படுவதனால் அனைத்து குடும்பங்களுக்கும் எல்லாம் வல்ல சக்தி உங்களிடம் வேண்டி அருள் புரிய வேண்டி நானும் உங்களுடன் எனக்கு தெரிந்த நான் படித்து அறிந்த சிலவற்றுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி அன்புறவுகளே. நன்றி, வணக்கம்.